வணக்கம். மனப்பிறழ்வு அதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனப்பிறழ்வுங்கிறது நம்ம நிறையா இடங்களில் பார்த்துருப்போம். நம்மளே கூட வாழ்க்கையில் அதை வாழ்ந்திருப்போம். என்னென்னா, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஈஸியாக. எனக்கு ஸ்விஃப்ட் கார் வாங்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் ஸ்விஃப்ட் கார் வாங்கலாம்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே அந்த கனவுகள் ஸ்விஃப்ட் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை. ஸ்விஃப்ட் கார் வாங்க முடியல. தள்ளிட்டு போய் பல காரணங்கள் ஆகி வாங்கணும் முடியல. சரி, ஸ்விஃப்ட் வேணாம், ஆல்டோவாவது நம்ம வேணாம் விடு, அது வாங்க முடியல, பட்ஜெட்லாம் இடிக்குது, ஆல்டோ வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா நெருக்கடியெல்லாம் ஆகி அந்த ஆல்டோ வாங்க முடியாமல் போச்சு. எல்லாம் போய் ஷோரூம்லாம் பார்த்தேன், என்னென்னமோ பார்த்தேன். அப்புறம் ஆல்டோவும் வாங்க முடியல. சரி, செகண்ட் ஹேண்டில் போய் ஆல்டோ வாங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஐடியா பண்ணேன். செகண்ட் ஹேண்டில் முடிவெடுத்து ஆல்டோ வாங்கலான்னு போனால் அதுவும் நிறையா பேர், சில பேர் அதை இதையும் சொல்கிறாங்க. சரி, செகண்ட் ஹேண்டில் வாங்கினா ஏதாவது பெரிய ரிப்பேராக இருந்ததுன்னா மாட்டிக்கிட்டோம்னா போட்ட காசு இருக்காது, செலவெல்லாம் பெட்ரோல் இவ்வளோ போடணும், டெய்லி இவ்வளோ செலவாகும், மெயின்டெனன்ஸ்லாம் அதிகமாகும், செகண்ட் ஹேண்டில் வாங்கினா மாட்டினீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்போ சரி செகண்ட் ஹேண்டு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, ஒரு 30,000 ரூபா கொடுத்து ஒரு 800 மாதிரி ஒரு கார் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணி, சரி என் வீட்டில் சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்ட, 800 வாங்கிடலான் இருக்கேன் அப்படின்னு. 800 சரி, காரா அது? இந்த காரில் போகிறதுக்கு நான்லாம் பஸ்ஸில் போயிடுவோம் நாம அப்படின்னு. என்னடா கொடுமையாக இருக்குது. அந்த கனவு அதை இதையும் பேசி அந்த 800 மேட்டரே ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தர் 800 ஒருத்தர் வச்சுருந்தாரு. அவரை நிறைய அசிங்கமாக பேசி இவங்க கேலி பண்ணி நான் அதை பார்த்து என்னடா இப்படி கேள்வி பண்ணுறாங்க, சும்மா சைக்கிளில் போகிறதுக்கு, பைக்கில் போகிறதுக்கு, காரில் போகிறது டஸ்ட் இல்லாமல் இருக்கு, அப்படித்தான் நம்ம நினச்சோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா மாறி கடைசியில் அது வாங்கலை. சரி, புதுசாக ஒரு பைக் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு போய் ஷோரூமில் கேட்டோம். அவன் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா அந்த பைக் சொன்னான். சரி அப்படின்னு பார்த்தா அது ஐடி ப்ரூஃபு, சொந்த வீடு இருக்கணும், அப்போ தான் கொடுப்போம் அப்படின்ட்டானுங்க. சென்னையில் லோனில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுவும் போச்சா, சரி என்னடா அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். சரி, செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கலாம்னு பார்த்தா அதுக்கே கையில் காசு இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு, என் தங்கச்சி ஒரு 20,000 ரூபா, எங்கள் அம்மா ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க. கையில் ஒரு 2,000 ரூபா போட்டு 32,000 ரூபாய்க்கு ஒரு ஹோண்டாவில் ஒரு பைக் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்மளோட எண்ணம் என்னென்னா, ஸ்விஃப்ட் கார் வாங்கணுங்கிறது தான் எண்ணம். ஆனால் என்ன நடந்தது, மனம் மாறி ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கில் நிற்கிறோம். அப்போ மனப்பிறழ்வு இதுதான். என்னென்னா, நம்ம தகுதி என்னன்னு உணர்ந்து அதுக்கு தக்கனபடி செயல்படணும். இல்லைன்னா அந்த காரை வாங்குவதற்கான என்ன நடவடிக்கைகள், எவ்வளோ வருமானத்தை அதிகப்படுத்தணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், அது எல்லாம் வருமானத்தை உருவாக்கிட்டு அந்த காரை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்ல திறன் படைத்த மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுனா எதையுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். விவேகானந்தரை ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. போட்டில் படகோட்டி கொண்டு போய் இறக்கி விட சொல்லியிருக்காரு. அவன் ஒரு குறிப்பிட்ட ரூபா கேட்டிருக்கான், ஏதோ 4 எவ்வளவோ கேட்டிருக்கான். அந்த காசு இல்லை அவர்கிட்ட. அதனால அவருனால அங்கே போக முடியல. ஆனால் அவர் யார்? விவேகானந்தர். என்ன பண்ணார்? பார்த்தாரு, தூரத்தை பார்த்தாரு, எதை பற்றியும் கவலை இல்லை, அங்கே போய் மெடிடேஷன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு. தண்ணியில் குதிச்சார், நீந்தி போய் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணார், தியானம் பண்ணார். இன்றைக்கும் அந்த பாறை விவேகானந்தர் பாறை.
அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் தியானம் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ மனப்பிறழ்வு இல்லாமல் உறுதியோடு இருந்தால் தான் ஒரு செயலை வந்து நம்ம செய்ய முடியும். மனப்பிறழ்வுங்கிறது என்னென்னா, சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு செயல்பட்டு அது நமக்கு தகுமா, நமக்கு சரியானதா என்று யோசனை பண்ணி அந்த மாதிரி செயலில் ஈடுபடணும். இல்லைன்னா இப்படித்தான் ஏதாவது ஒன்று வாங்க போய் அது வாங்காமல் இன்னும் வாங்கிட்டு வர்றது. இங்கேருந்து துணி எடுக்க போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பிறழ்வு கொஞ்சம் இருக்கும் சில பேர்த்துக்கு. மனப்பிறழ்வு இயல்பாகவே இது மாதிரி பல நிகழ்ச்சி இந்த ஸ்விஃப்ட் கார்லேருந்து பைக் வாங்கின மாதிரி இது மாதிரி ஒரு 10 விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா உங்களுக்குள்ள மனப்பிறழ்வு ஏற்பட்டுரும். அதுவே பழக்கம் ஆகிடுங்கிறேன். அதுதான் மனப்பிறழ்வு. ஏன்னா துணி கடைக்கு போனீங்கன்னா கூட என்ன பண்ணுவீங்க, அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படி அப்படியே மேலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு அதுதான் வேலை. ஏன் பண்ணுறீங்கன்னே தெரியாது. அதே போல் சும்மா உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி பண்ணி அப்படியே பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் பண்ணி கோட்டையை பிடிச்சிடணும்னு பிளான் பண்ணுவாங்க. நான் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட பழகினேன். அவர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், இந்த தடவை நம்ம கட்சி ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னாரு. நான் என்ன சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ என்ன கட்சியில் மொத்தம் 10 உறுப்பினரும் கூட இல்லை, எப்படி மனம் கூச்சம் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா, என்ன பின்னாடி எனக்கு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு மனப்பிறழ்வு நோயில் அந்த மனப்பிறழ்வு அவருக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அது ஏற்பட்டு அது நம்ம பொய் பேசுகிறோம்னு கூட தெரியாது அவங்களுக்கு. பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் பேசுகிறது சில பேர். ஸ்விஃப்ட் கார் வாங்க முடியாமல் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம ஆடி காரில் போகிறோம் அப்படின்னு பேசுவாங்க. மனப்பிறழ்வுன்னா இதுதான். திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்களை மேலேருந்து கீழே வர்றது, திரும்ப திரும்ப ஒன்றாவே திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டு படிநிலைகளை இறக்கி அல்லது இதை வாங்குறோம்னு சொல்லி அதை அப்படியே மாற்றம் ஏற்பட்டு கொண்டே போவது தான் மனப்பிறழ்வு. நன்றி.